Hi student, how are you? I'm fine. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கான மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராமை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே 1 ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துறை சார்ந்த மற்றும் ரொம்ப சிறப்பான படிப்புகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக இந்த படிப்புகள், இந்த துறை சார்ந்த விழிப்புணர்வை எங்களுடைய 9ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து 11, 12 அப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற துறை வந்து விண்வெளி துறை. இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறை என்பது பற்றி நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்ன, அந்த கல்வி நிறுவனங்களில் என்னென்ன படிப்புகள் கொடுக்குறாங்க, அந்த படிப்புகளுக்கு நம்ம 9ஆம் வகுப்புலேருந்து எப்படி தயாராகணும், அதே போல் அதுக்கு என்ன நுழைவுத் தேர்வுகள் இருக்குது, அங்கே படித்ததுக்கப்புறம் நமக்கு எப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் இப்போ பார்ப்போம் வாங்க. இந்திய விண்வெளித்துறை அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோ அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் என்னன்னாக்கா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச். இதுதான் ISR, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இஸ்ரோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போர்டு நல்லா காமிச்சிருப்பார். இஸ்ரோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதுதான் இஸ்ரோ, இந்தியாவினுடைய விண்வெளித்துறைன்னு சொல்லுவோம். இந்த இந்தியாவினுடைய விண்வெளித்துறை, இந்த விண்வெளித்துறையின் கீழே 2 கல்வி நிறுவனங்கள், முக்கியமான 2 கல்வி நிறுவனங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று வந்து IISST. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. திருவனந்தபுரம் கேரள மாநிலம், கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. இப்போ இந்த IIST அப்படின்னா என்னென்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுதான் வந்து IISST அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம நிறுவனம். இது யார் இதை நிர்வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரோ தான் நம்ம இதை நிர்வகிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இன்ஸ்டியூட் இருக்குது. 2வது இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து நம்ம பெங்களூரில் இருக்குது. கர்நாடகாவில் பெங்களூரு கர்நாடகாவில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது. அப்போது நம்ம இஸ்ரோ வந்து 2 விதமான கல்வி நிறுவனங்களை அவங்களுடைய தலைமையின் கீழே நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இப்போ இதில் வந்து வழங்கக்கூடிய படிப்புகள் அதை பற்றிலாம் பார்க்கலாம். இப்போது IISST இங்கே திருவனந்தபுரம், கேரளா திருவனந்தபுரம். இங்கே வந்து என்னென்ன படிப்புகள் வழங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து BE BTech இது 2ம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ME MTech, அதுக்கப்புறம் BSc MSc, அப்புறம் வந்து PhD. இப்படி பல்வேறு விதமான படிப்புகளை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி IISST இதில் வந்து
இந்த வகையான படிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த வகையான படிப்புகளை நாம் அரசு பள்ளிகள்லேருந்து எப்படி சார் நம்ம இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியுமா, நம்மளால் முடியுமானா கண்டிப்பாக முடியும், நம்மளால் நிச்சயமாக முடியும். அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் +2ல் 60% குறைவில்லாமல் மார்க் எடுத்துருக்கணும். +2ல் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ரெண்டாவது ஜேஇஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஜேஇஇ மெயின் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எக்ஸாம், இது ரெண்டுமே நீங்கள் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா, இந்த கல்லூரிக்கான வெப்சைட் இருக்கிறோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கல்லூரிக்கான வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஜேஇஇ மார்க்கை வச்சு கல்லூரியோட வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணணும். வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறத வச்சு உங்களுடைய மார்க்கோட அடிப்படையில் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை ரெடி பண்ணி உங்கள் மதிப்பெண்ணுக்கு, உங்கள் ஜேஇ மார்க்குக்கு, உங்கள் நுழைவுத்தேர்வு அடிப்படையில் உங்களுக்கு அந்த இடத்துல கல்லூரியில் சீட்டு கிடைக்குதா இல்லையான்றதை அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து பிஇ பிடெக் ஜாயின் பண்ணுறதுக்கான வழி. இது பிஇ பிடெக்கு மட்டும் இல்லை, பிஎஸ்சி எம்எஸ்சிக்கும் இதே தான் ப்ரொசீஜர். இப்போ எம்இ பிடெக் படிக்கணும், எம்இ எம்டெக்கு பிஹெச்டிக்கெலாம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. முதுகலை படிக்கணுங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதணும். பிஜி படிக்கணும்னா என்ன பண்ணணும், கேட் எக்ஸாம் எழுதணும். அப்படி இல்லைன்னா நெட் எக்ஸாம் எழுதணும், ஸ்லட் அந்த மாதிரி, நெஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும்னா இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் அந்த கல்லூரியினுடைய வெப்சைட்டில் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தேர்வை வச்சு உங்களை அவங்க ஈஸியாக எடுப்பாங்க. இதுதான் ஒரு முறை. இந்த நேஷ்னல், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான முறைகள் இதுதான். அப்போது நீங்கள் படிக்கும் போதே நல்ல ஒரு ஆர்வத்தோடு படிக்கணும். அதாவது என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இது மூணுத்துலேயும் ரொம்ப நல்ல திறமையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் நீங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அல்லது கற்றுக்கணும். அதோடு சேர்ந்து ஜேஇ எக்ஸாம்னா என்ன, அதனுடைய மெயின் எக்ஸாம்னா என்ன, அட்வான்ஸ்னா என்ன அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எழுதி நீங்கள் இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அரசு பள்ளி மாணவர்களாலையும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் நம்மளால் படிக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். நிச்சயமாக முயன்றால் முடியாததல்ல. இப்போ அடுத்து வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இது வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கு. பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுங்கிறது வந்து பெங்களூரில் இருக்குது. இங்கே என்னென்ன படிப்புகள் வழங்குது அப்படின்னா, இங்கே நிறைய படிப்புகள் வழங்கினாலும் முக்கியமாக வந்து நான் சொல்ல போகிறது வந்து பிஎஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு. பிஎஸ், எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். இங்கே இந்த படிப்பு படித்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த படிப்பு படிச்சுட்டு நம்ம நாசாவுக்கு போயிட்டு வேலை செய்ய முடியும். இந்த படிப்பை படிச்சுட்டு கால்டெக்னு சொல்லக்கூடிய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியாவில் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய்ட்டு உங்களால் ஹையர் ஸ்டடீஸாக படிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு படிப்பு வந்து பிஎஸ். அதே மாதிரி எம்எஸ். இதுக்கு நீங்கள் பிஎஸ்சில் சேரணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூட்டில் சேரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, +2ல் 60% மதிப்பெண்கள். அடுத்து வந்து ஜேஇஇ எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும், மெயினும் எழுதணும், அட்வான்ஸும் எழுதணும் வச்சுங்களா. இது அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களை ரேங்க் லிஸ்ட் படி அவங்க தயார் பண்ணி உங்களை அவங்க எடுத்துக்குவாங்க. அங்கே படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிற காலங்களிலே வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 1 பைசா செலவில்லாமல் படிக்கலாம். மற்ற மாணவர்களாக இருந்தால் ஏறக்குறைய நிறைய ஸ்டைஃபன் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற மார்க் நீட்டில் வந்து ஜேஇயில் நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மதிப்பெண்கள் அதிகமாக உங்களுடைய கல்வி கட்டணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி சிறந்த முறையில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி போகும்போது நீட், ஸ்லட்டு, நெட்டு, அப்படி இல்லைனா டான்செட்டு, அப்படி இல்லைனாக்கா நம்முடைய கேட்டு, நெஸ்ட்டு எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் அடுத்து பிஜிக்கு போகலாம். பிஜிக்கு முடிச்சுட்டு மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய நம்முடைய விண்வெளித்துறையில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம்.
ஆராய்ச்சி மட்டும் இல்லை, நல்ல வந்து சம்பளத்தில் வேலைக்கும் போகலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு துறை. இது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிட்டு நம்ம முடிச்சிடுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவாக இன்ஜினியரிங் கல்லூரி, எல்லா கல்லூரிகளிலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா கல்லூரிகள்லேருந்தும் நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு இந்திய விண்வெளித்துறைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு எழுதணும், நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதணும், இன்டர்வியூ வைப்பாங்க, வைவா வைப்பாங்க, நேர்காணல், அது மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். ஆனால் இந்திய விண்வெளித்துறையில் நீங்கள் போயிட்டு வேலை செய்யணும், நான் வந்து பெரிய அளவில் போகணும். இஸ்ரோ வந்து மாதவன் நாயர்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிவன் ஒருத்தர் வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்தார். அப்படி நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்லாம் அங்கே தலைவர்களாக இருந்திருக்காங்க. அந்த நிர்வாகத்தையே நிர்வகிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான இடத்துல இருந்து நம்ம மாணவர்களை நம்ம அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நல்ல அந்த அடிப்படை அறிவியலில் புரிதல் இருக்கணும். 2 விஷயம். மற்ற எல்லா இடங்களில் நீங்கள் படிக்கிற காலேஜ்லேருந்து உள்ளே போனால் நிறைய தேர்வுகள்லாம் எழுதணும். ஆனால் இந்த 2 இன்ஸ்டியூட்டில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இஸ்ரோவோட ISRO நல்லா காமிச்சிருப்போம். இஸ்ரோவோட IISST, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்த 2 நிறுவனத்துலையும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த இஸ்ரோவே வந்து உங்களை வந்து நேரடியாக அந்த கேம்பஸ்லேயும் அந்த கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா உங்களை கூட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து நமக்கு இருக்குது. அதனால் வந்து நாம் வேலைக்காக தேடி போக வேண்டியதில்லை. இந்த 2 இன்ஸ்டியூட்டில் படித்தோம் அப்படின்னா இஸ்ரோவே வந்து நம்மளை வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான படிப்பு இது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சேலரி, அது பேக்கேஜ்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். உங்கள் லைஃப் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடும். இது எல்லாத்துக்கும் மேலே படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அது எல்லாத்துக்கும் மேலே எங்கோ ஒரு கிராமத்திலேருந்து மூளையிலிருந்து வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்தியாவையே பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. அப்படி ஒரு படிப்பில் நீங்கள் போய் படித்து வேலை வாங்கினா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஊருக்கே பெருமை, ஏன் நம்ம நாட்டுக்கே பெருமை. ஆக நாட்டை பாதுகாக்கிற அற்புதமான பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் முதல் ஊழியர்கள் வரை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்றால் இந்த வழியை பின்பற்றுங்கள். அரசு பள்ளி மாணவர்களே, உங்களால் முடியும். மோதி பார்ப்போம், முட்டித்தான் பார்ப்போம், மோதித்தான் பார்ப்போம். ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்வோம். விளைச்சலை பற்றி கவலை வேண்டாம். விடியல் நமதே.